ஒரு பியூட்டிஃபுல் பர்த்டே செலிப்ரேஷன், ஒரு வெல் பிளான்ட் ட்ரெக்கிங். அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கிற மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃபோர்ட்டுக்கு ட்ரெக்கிங் போகிறாங்க. ஒரு நியூலி என்கேஜ்டு கப்புள், ஒரு வெல்தி பிஸ்னஸ் மேன், அவங்க ஃபேன்சியோட போகிறாங்க. ஒரு 3-4 hours லேட்டர் அவங்க இந்த யங்ஸ்டர் வந்து இறந்துடுறாங்க, டெட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் இம்மீடியட்டாக வராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஆக்சிடெண்ட், செல்ஃபி எடுக்கும்போது தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு சொல்கிறாங்க. போலீஸும் வந்து ஓகே செல்ஃபி ஆக்சிடெண்ட் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை சம்திங் இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு க்ளூ வந்து கொடுப்பாங்க. இந்த சம்திங் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் ஆஸ் யூஷுவல் எல்லாமே ட்ரை பண்ணும்போது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னால இந்த கேஸ் வந்து செல்ஃபி ஆக்சிடென்ட்லேருந்து மர்டராக மாறுது. ஸோ கேத்தன் அகர்வால் அப்படின்ற ஒரு 26 years ஓல்டு இருக்க ஒரு பர்சன், வெரி வெரி வெல்தி, ஒரு 600 crores அசட் இருக்கிற ஒரு பர்சன். அதாவது உதய்பூர் அப்படின்ற ஒரு பிளேஸில் இவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்குது சியா கோயலோட. ஸோ இந்த கேத்தன் அகர்வாலோட அப்பா விஷால் கோயல் வந்து பிரம்மாண்டமாக இந்த மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெல் பிளான்டு ப்ரிப்பேர்டாக எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக இவங்க வந்து ட்ரெக்கிங்க்கு பிளான் பண்ணுவாங்க. லோஹாகத் அப்படின்ற ஒரு ஃபோர்ட்டுக்கு, பூனேல மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு ஃபோர்ட்டுக்காக இவங்க போகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேத்தன் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம், தனியான ஒரு இடம், பியூட்டிஃபுல்லான பிளேஸ், ஒரு நல்ல சன்செட் அப்போ போகிறாங்க. அங்கே போய் இவங்க வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 3-4 hours அப்படியே போகுது. ஸோ திடீர்னு இந்த சியா கோயல் வந்து போலீஸ்கிட்ட இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் வராங்க. என்னன்னு கேட்கும்போது சியா கோயல் வந்து இல்லை செல்ஃபி எடுக்கும்போது ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து போலீஸும் வந்துட்டு செல்ஃபி டெத், செல்ஃபி ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ண போகிற டைமில் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், கேத்தன் அகர்வாலோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ட்ரெக்கிங் வந்து இவருக்கு புதுசு கிடையாது, இந்த இடம் வந்து அவருக்கு புதுசு கிடையாது. இந்த இடம் வந்து கேத்தன் அகர்வாலுக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான இடம். ரொம்ப வந்து ரெகுலராக இவர் வந்து ட்ரெக்கிங் வர்றதுனால இவர் ஸ்லிப்பாகி விழுந்திருப்பாருன்றது எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்ட உடனே போலீஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சிசிடிவி, ஏன்னா இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் சிசிடிவி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ போய் சிசிடிவி செக் பண்ணுவாங்க. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன், அதாவது அந்த ஃபோர்ட்டுன்றது அதுவும் நம்ம ஊர்லேயே வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும்போது நார்த் சைடில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு 33 degrees ஹீட் இருக்கிற ஒரு பிளேஸில் ஒரு பர்சன் எதனால ஹூடி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் வரும். இந்த டவுட்டை வந்து ஃபாலோ பண்ணி போகும்போது போலீஸ்க்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஷாக், லிட்ரலி ஒரு ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சியா கோயல் அப்படின்றவங்க ஆல்ரெடி சேத்தன் சௌத்ரி அப்படின்ற ஒரு பர்சன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்போ சொசைட்டியல் ப்ரெஷர், ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி இவங்க கேத்தன் அகர்வாலை அக்செப்ட் பண்ணுறாங்க. அவங்க கூட என்கேஜ்மெண்ட் நடக்குது, மேரேஜ் போகிறாங்க. ஆனால் கேத்தன் அகர்வால்னால தான் இவங்க ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் ஒரு ப்ராப்ளம், இவர் மூவ் ஆகிட்டா நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சியா கோயல் வந்து திங்க் பண்ணி இவங்க வந்து ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த பிளான் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க, இது வந்து 4th டைம். ஃபர்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு ட்ரெக்கிங் போகிறாங்க, அங்கே பிடிச்சி இவங்களை தள்ளி விடணும்னு ட்ரை பண்ணுறாங்க, முடியல. செகண்ட் டைம் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறாங்க, அதுலேயும் முடியல. தேர்ட் டைம் திருப்பியும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, பிளான் பண்ணுறாங்க, அங்கே நிறைய டூரிஸ்ட் இருப்பாங்க, அதனால அந்த பிளானை அபண்ட் பண்ணுவாங்க. 4th தான் இந்த பிளானை இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது இது மே மாதம் தொடங்கி டில் ஜூன் இந்த பர்சனை வந்து தள்ளி விட்டு
அவர் வந்து ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்கன்ற ஸ்டோரி கொண்டு வர வரைக்கும் இது ஒரு 4th டைமான அட்டெம்ப்ட், இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது அப்படின்ற நியூஸ் அந்த போலீஸ்க்கு கிடைக்குது. ஸோ இந்த சேத்தன் சௌத்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அதாவது இவரை வந்து எங்கேயுமே மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களோட ஃபோனை வந்து அந்த பிளேஸ்க்கே கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ தட் ட்ராக் பண்ணுறது ஈஸி இல்லை அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஸ்ரேயா கோயலும் சேத்தன் சௌத்ரியும் ஒரு ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கால்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க, இல்லை இது வந்து செல்ஃபி ஆக்சிடென்ட் டெத்து கிடையாது, இட் இஸ் பிளான்டு மர்டர் அப்படின்னு சொல்லி கேஸ் வந்து ஃபைல் பண்ணி ஸ்ரேயா கோயலையும் சரி சேத்தன் சௌத்ரியுமே வந்து அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இதில் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் வருது என்னென்னா, ஒரு பீப்புளை நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம். இப்போ கேத்தன் அகர்வால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி அவருக்கு ஒரு ட்ரீம் ஆஃப் லைஃப் இருந்திருக்கும், அவருக்கு ஒரு நிறைய ட்ரீம்ஸ் இருந்திருக்கும். அவர் இந்த லைஃப் எப்படி இருக்க போதுன்னு ட்ரீம் பண்ணியிருப்பாங்க. அவர் பர்சனல் லைஃப்லையும் பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும், இல்லைன்னா அவரோட பர்சனல் க்ரோத்லையும் ஒரு ட்ரீம் இருந்திருக்கும். எல்லாமே ஒரு பர்சனை ட்ரஸ்ட் பண்ண உடனே அவங்க ஷேட்டர் பண்ணுறாங்க. ஸோ அதாவது இதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம மைண்ட்ல ரைஸ் ஆகுது. பட் எனிவே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. போலீஸ் கிட்ட இருந்து என்ன இது வரப்போகுது, இதுக்கான பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கும்னு சொல்லி நம்ம வந்து நெக்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். மீன்வைல் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, இது வந்து எப்படியான ஒரு பனிஷ்மெண்டா இருக்கும், இவங்களை எப்படி ட்ரஸ்ட் பண்ணுவீங்க, இல்லை நீங்க எப்படி ட்ரஸ்ட் பண்ணுவீங்கன்னு இருக்க உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்றேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸோ தட் இனியும் இந்த மாதிரி நிறைய கிரைம், த்ரில்லர், மிஸ்ட்ரி, அன்சால்வ்டு கேசஸ் பத்தியான டிஸ்கஷன் நம்ம போயிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.